தேர்ச்சி 4, தேர்ச்சி மட்டம் 4.4. இந்த 4.4 என்ற தேர்ச்சி மட்டத்துக்குள் நாங்கள் கற்க இருப்பதான் கூட்டிணைந்த கம்பெனிகள். வணிக அமைப்புகளில் கூட்டிணைந்த கம்பெனிகள் என்பது ஒரு பிரதான அமைப்பு என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த கூட்டிணைந்த கம்பெனி என்றதுக்குள்ள நாங்கள் என்னென்ன படிக்க போறோம் என்று பார்த்தோம்னால், அதாவது 4.4க்குள் கற்க இருப்பவை கூட்டிணைந்த கம்பெனியின் வரவிலக்கணம், கூட்டிணைந்த கம்பெனியின் பண்புகள் என்று பலபடிய கூட்டிணைந்த கம்பெனி சம்பந்தமாக இதுக்குள்ள படிக்க போறோம். அப்ப இந்த கூட்டிணைந்த கம்பெனி என்றால் என்ன, அதுக்கான வரவிலக்கணம் என்ன? 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்ற வியாபார அமைப்புகள் கூட்டிணைந்த கம்பெனி. ஆகவே அந்த கூட்டிணைந்த கம்பெனி தனிநபராலும் ஆரம்பிக்கப்படலாம், கூட்டிணைந்த நபர்களாலும் ஆரம்பிக்கப்படலாம். ஒரு கூட்டிணைந்த கம்பெனி என்றதை எப்படி கண்டுபிடிக்கிறால், அந்த பேருக்கு முன்னால வரையறுக்கப்பட்டது இருக்கு. உதாரணமாக, வரையறுக்கப்பட்ட அரலியா கம்பெனி என்றால் இது ஒரு பொது கம்பெனி. வரையறுக்கப்பட்ட அரலியா கம்பெனி என்றால் அது பொது கம்பெனி. வரையறுக்கப்பட்ட அரலியா பிரேக்கெடுக்க தனி கம்பெனி என்றால் அது தனியார் கம்பெனி. ஆகவே வரையறுக்கப்பட்ட என்ற வசனம் 2க்கும் வரும். ஆனால் தனியார் கம்பெனி என்றால் பிரேக்கெடுக்க தனி, பிவிடி என்று முந்தி சொன்னார்கள், இப்ப பிஇடி என்று சொல்றோம். பிஇடி என்றால் தனியார். ஆகவே பேருக்கு முன்னால வரையறுக்கப்பட்ட வந்தால் மட்டும்தான் அது தனியார் அந்த கம்பெனியாக இருக்கு. கூட்டிணைந்த கம்பெனி சிறப்பு பண்பு, அதாவது கூட்டிணைந்த கம்பெனிக்கு தான் பொருந்துகின்ற பண்பு. அதுல முதலாவது சிறப்பு பண்பு, கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும். கம்பெனி சட்டம் அந்த சட்டத்துக்குள்ள தான் பதிவு செய்ய வேண்டும். அதன் அங்கத்தவர்கள் சட்ட ரீதியான அழகொன்றை அந்த நிறுவனம் சட்ட ரீதியான ஆளுமை உள்ள நிறுவனமாக இருக்கும். எல்லா வியாபார நிறுவனத்தோடு ஒப்படைக்க நீண்ட காலம் நிலைத்திருக்கும் தன்மையை கொண்டது. உரிமையாளர் பொறுப்பு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். நான் ஏற்கனவே பங்குடைமையில சொன்னது போல், வரையறுக்கப்படாத நிறுவனங்கள் தனி வியாபாரம், பங்குடைமை. வரையறுக்கப்பட்ட நிறுவனத்துக்குள்ள கூட்டிணைந்த கம்பெனி, கூட்டுறவு வரும். வரையறுக்கப்பட்ட கண்டா என்ன என்றால், நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்ட என்னென்றால், ஒருவர் எவ்வளவு மூலதனத்தை அல்லது பங்குகளை முதலீடு செய்கிறாரோ அந்த முதலீட்டுக்கு மட்டும்தான் அவருக்கு நிறுவனத்தின் நட்டத்தை ஏற்பார். மீதி நட்டத்தை அவர் ஏற்க மாட்டார் என்பதுதான் வரையறுக்கப்பட்ட. உரிமையாளர் பொறுப்பு வரையறுக்கப்பட்டதா இருக்கும். பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டுவார். தனி வியாபாரம் என்றால் அவர் சொந்த நிதியை போடுவார். பங்குடைமை என்றால் அவர் பங்காளர்கள் போட்ட சொந்த நிதி. ஆனா கம்பெனி ஆரம்பிக்க அவர் தந்த காசை போர்வையில் பங்குகள் என்ற ஒன்றை உருவாக்கி அந்த பங்குகளை பொதுமக்களுக்கு விற்று அதுல வார காசை வைத்துக் கொண்டுதான் இவர் வியாபாரத்தை ஆரம்பிப்பார். அப்ப அந்த பங்கை வாங்குறாக்களுக்கு என்ன நன்மை என்றா, அந்த பங்குக்கு பங்கு லாபம் கிடைக்கும். எனவே பங்குகளை வழங்கி மூலதனத்தை பெறுகின்ற நிறுவனமாக இருக்கு. பங்குகளை கைமாற்றம் செய்யலாம். அதாவது கம்பெனி வெளியிட்ட பங்கு ஒருவர் வாங்கி போட்டு அந்த பங்கை இன்னொரு ஆளுக்கு அவர் விற்கலாம், பேர் மாற்றம் செய்யலாம், கைமாற்றம் செய்யலாம். இயக்குனர் சபை என்ற சபையினால் நிர்வகிக்கப்படும். இப்ப தனி வியாபாரம் என்றால் தனி ஒருவர் அந்த உரிமையாளர் நிர்வகிப்பார். பங்குடைமை என்றால் அந்த பங்காளர்கள் நிர்வகிப்பார். இங்க இயக்குனர் சபை ஒன்று, போர்ட் ஆஃப் கவர்னர் என்று இயக்குனர் சபை ஒன்றை உருவாக்கி அந்த இயக்குனர்கள் அந்த பங்குடைமையை இயக்குவினம். இவைதான் பங்குடைமை என்ற விசேட பண்புகள். பங்குடைமை என்ற அனுகூலங்கள் அதை எழுதியக்க விளங்கும். பாரிய மூலதனத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற பங்குகளை பொதுமக்களுக்கு விற்கிறதால பாரிய மூலதனத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நன்மையோட ஏனைய நன்மைகள் இருக்கு. பங்குடைமை என்ற வரையறைகள் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைபாடுகள் ரெண்டு பிரச்சனைகள். அந்த வரையறைகள் என்னென்னா, சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் அதிகம் உண்டு, அதுவும் அவ்வாறு ஆரம்பிக்குது. அதிலேயும் ஒரு 5 வரையறைகள் இருக்குது. ஆகவே நான் பங்குடைமை என்ற நன்மை தீமைகள் வரையறைகள் என்று பார்த்தோம். கம்பெனியை பதிவு செய்கின்ற முறை என்ன? இலங்கையில கம்பெனி பதிவு செய்யணும். அப்ப இலங்கையில கம்பெனியை பதிவு செய்வதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் சட்ட ரீதியாக கம்பெனி பதிவாளர் திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு திணைக்களத்தில் பதிவு செய்ய அவர் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள், அது நடைமுறைகள் என்னென்றால், ஒன்று கம்பெனியின் பெயர் ஒன்றை பதிவு செய்யணும். 2வது கம்பெனியின் முன்மொழிவு, நாங்கள் இப்படி ஆரம்பிக்க போறோம் என்ற முன்மொழிவு விடயத்தை கொடுக்கணும்.
கம்பெனியை பதிவு செய்வதற்கான விண்ணப்ப படிவத்தை பூரணமாக நிரப்பணும். கம்பெனியை நாங்கள் எப்படி இயக்க போகிறோம்ன்ற அகவிதி கோவை, அகவிதி என்பது கம்பெனியின் ஒரு பிரதான நோட் சேர்ந்து பார்ப்போம். அகவிதி கோவை உருவாக்கணும். இயக்குனர் சபை ஒன்று உருவாக்கி ஆரம்ப இயக்குநர்கள விருப்பத்தை கம்பெனி பதிவாளருக்கு, இதெல்லாம் கம்பெனி பதிவாளருக்கு கொடுத்தாத்தான் அந்த கம்பெனியை அவர் என்ன செய்வார் பதிவு செய்வார். மற்ற நிறுவனங்களோட ஒப்படைக்க கம்பெனியை பதிவு செய்வதற்கு சட்ட நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் அதிகம். இவ்வாறு ஒரு கம்பெனி ஒன்றை பதிவு செய்கின்ற போது பின்பற்ற வேண்டிய பண்புகள் என்னென்று 6-7 விடயங்கள் காணப்படும். இதுதான் கம்பெனியின் அறிமுக நோட்ஸ். கம்பெனியின் அடுத்த பிரதான விடயம் கூட்டிணைந்த கம்பெனியின் வகைகள். இப்போ கூட்டிணைந்த கம்பெனிகளை ஒரு பாய்ச்சல் கோட்டு வரைபடத்தில் பிரித்தமென்றால் முதல் 3ஆக பிரிக்கிறார். வரையறுக்கப்பட்ட கம்பெனி, வரையறுக்கப்படாத கம்பெனி, பிணைகளால் அல்லது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. வரையறுக்கப்பட்ட கம்பெனி, வரையறுக்கப்படாத கம்பெனி, பிணைகள் அல்லது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்று கூட்டிணைந்த கம்பெனியை 3ஆக பிரிக்கிறார். அதில் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள்லாம் இலங்கையில் இருக்கு, வரையறுக்கப்படாத கம்பெனி இலங்கையில் இல்லை. இந்த வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் 3: வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனிகள், வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகள், கரை கடந்த கம்பெனிகள் என்று வரையறுக்கப்பட்ட கம்பெனி 3. வரையறுக்கப்படாத கம்பெனி இலங்கையில் இல்லை. பிணைகளால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி இலங்கையில் குறைவு. அதுக்கு 1-2 உதாரணங்கள் இருக்கு, அந்த தலையங்க விலைக்கு சொல்றேன். இந்த வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியை 2ஆக பிரிக்கலாம். பட்டியலிடப்பட்ட கம்பெனிகள், பட்டியலிடப்படாத கம்பெனிகள். அது என்ன சார் பட்டியலிடப்பட்ட கம்பெனி, பட்டியலிடப்படாத கம்பெனி என்றால் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன், பேருந்து தனியாக படிப்போம். ஒரு கம்பெனி ஒன்று பங்குகளை வழங்கித்தான் மூலதனத்தை திரட்டும்னு சொன்னாங்க. அந்த கம்பெனியின் பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டேக்க அந்த பங்குகளின் விவரத்தை கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையம், கொழும்புகள் பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பதிவு செய்து பங்குகளை விற்றால் அதை பட்டியலிடப்பட்ட கம்பெனி என்றாம். பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பதிவு செய்யாமல் நேரடியாக பொதுமக்களுக்கு விற்றால் பட்டியலிடப்படாத கம்பெனி என்று சொல்றோம். பதிவு செய்து பங்குகளை விற்றால் பட்டியலிடப்பட்டது, பதிவு செய்யாமல் நேரடியாக பொதுமக்களுக்கு வழங்கினால் அது பட்டியலிடப்படாத கம்பெனி என்று சொல்றோம். இதுதான் கம்பெனியில நாங்கள் படிக்க போற விடயம். அதில் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளைத்தான் நாங்கள் 3ஆக பிரிச்சினாங்கள். வரையறுக்கப்படாத கம்பெனி இலங்கையில் இல்லை என்று சொன்னான். இந்த வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்ற என்னென்றால் பங்காளர் ஒருவர் தான் கொள்வனவு செய்கின்ற பங்குகளின் பெறுமதிக்கேற்பவே நட்டத்தை பொறுப்பேற்பார் என கூறுகின்றதுதான் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ மூலத்தை இடுறாரோ அவ்வளோ நட்டத்தை மட்டும்தான் நான் ஏற்பேன் என்று சொல்றதுதான் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. இந்த வரையறுக்கப்பட்ட கம்பெனிக்குள்ள 3 கம்பெனி: வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி, மற்றது கரை கடந்த கம்பெனி. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி என்றால் என்னென்றால் பங்குகளையோ அல்லது வேறு பிணைகளையோ பகிரங்கமாக வழங்காமல் தங்களுடைய அங்கத்தவர்களுக்கு, தங்களால் அங்கீகரிக்கப்பட்ட அங்கத்தவர்களுக்கு பங்குகளை விற்று பகிரங்கமாக விற்க மாட்டினும் தங்கள் அங்கத்தவர் தங்களோட உறுப்பினர்கள் அந்த அவர்களுக்கு மட்டும் பங்குகளை விற்று கம்பெனி ஆரம்பித்தால் அதுதான் வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி. இந்த வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியின் பண்பு என்னென்றால் ஆக குறைந்தது ஒருவர் வரையறுக்கப்பட்ட கம்பெனியை ஆரம்பிக்கலாம், ஆக கூடுதலாக 50 பேர் தான் இருக்கலாம். ஒருவர் ஆக குறைவு, கூடியது 50 பேர். அதுக்கு மேல அந்த உறுப்பினர்கள் அந்த கம்பெனியை ஆரம்பிக்க முடியாது. இந்த வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியின் பண்புகள் நான் முதல் சொன்னதான். 1, ஆக குறைந்த பங்காளர் என்று சொன்னாலும் சரி, பங்குதாரர் என்று சொன்னாலும் இங்க சரி, ஒருவராகவும் உச்ச உறுப்பினர் 50ஆகவும் இருப்பது வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியின் ஒரு பிரதான பண்பு. 2வது பண்பு, எல்லாமே பிரதான பண்பு தான். 2வது ஆக குறைந்த இயக்குனர். நான் ஏற்கனவே சொன்னாங்க, இது இயக்குனர் சபையை வைத்துக் கொண்டான இயங்கம். இயக்குனர் ஆக குறைந்தது ஒருவர் இருக்கணும், கூடியது இருக்கலாம். 3வது பங்குகளை பகிரங்கமாக வழங்க முடியாது, அந்த 50 பேருக்குள்ள மட்டும்தான், அங்கீகரிக்கப்பட்ட அந்த 50 பேருக்குள்ள மட்டும்தான் பங்குகளை வழங்க முடியும். இதுதான் வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி. இவ்வாறு வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியின் பண்புகள் அவ்வாறு தொடருது. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி எப்படி கண்டுபிடிக்கிறாண்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரோட பிபிடி அல்லது பிடிஇ என்று இருக்கும். உதாரணத்துக்கு வரையறுக்கப்பட்ட வானவில் தனியார் கம்பெனி. என்ன உதாரணம் என்றால்
லங்கா கிளியர் பிவிடி லிமிடெட். இன்னொரு பேர் சொல்லண்டால் இலங்கை மின்சார கம்பெனி பிரேக்கெட்டுக்கு தனியார். இந்த வரையறுக்கப்பட்டதும் இருக்கும் பிரேக்கெட் அல்லது தனியார் என்று பிரேக்கெட்டுக்கு இருக்கும். வரையறுக்கப்பட்டன்னு சொல்லாவிட்டாலும் தனியார் என்றது கட்டாயம் இருக்கும். தனியார் என்றா பிவிடி பிரைவேட் பிவிடி என்றும் போடலாம், பிடிஇ என்றும் போடுவிடும் சில இடங்கள்ல. அப்படி போட்டால் தனியார் கம்பெனி. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி என்றால் இந்த தனியார் கம்பெனிக்கு எதிரான செயற்பாடுகளாக இருக்கும். பொது பங்குகளையும் தொகுதி கடன்களையும் பொதுமக்களுக்கு வழங்கி மூலதனத்தை திரட்டுகின்ற கம்பெனிகள் பொது கம்பெனி. இந்த பொது கம்பெனியின் ஆக குறைந்த உறுப்பினர் ஒருவர், ஆக குறைந்தது ஒருவர் ஆரம்பிக்கின்றால் உச்ச உறுப்பினர் எண்ணிக்கை வரையறை இல்லை. எவ்வளவு பேரும் அந்த பங்கு உரிமையாளராக இருக்கிறார். இந்த பொது கம்பெனியின் விசேட பண்புகள் ஆக குறைந்த உறுப்பினர் ஒருவர், உச்ச உறுப்பினர் எண்ணிக்கை வரையறை இல்லை. இரண்டாவது, ஆக குறைந்த இயக்குனர் இருவர், அங்க ஒருவர். தனியார் கம்பெனியில் ஒருவர், இங்க குறைந்தது இருவர், மேல எவ்வளவும் அந்த கம்பெனி வச்சுக்கலாம். மூன்றாவது, பங்குகளை பிணைகளை பகிரங்கமாக பகிரங்கமாக வழங்கலாம். தங்களோட உறுப்பினர்கள் இல்லாமல் எவரும் வாங்கலாம் என்றதான் மூன்றாவது பண்பு. நாலாவது, பங்குதாரர்களுக்கிடையே பங்கு லாபங்கள் வழங்கப்பட முன்னர் கடன் மீள் பரிசோதனை. அந்த நிறுவனம் கடன்களை மீள செய்யக்கூடிய தகுதியில் இருக்க கடன் மீள் பரிசோதனை செய்த பின் தான் அந்த பங்கு லாபம் என்ன செய்யப்படும் என்றால் பகிரப்படும். இந்த வரையறுக்கப்பட்ட கம்பெனியைத்தான் நான் சொன்னான் ரெண்டா பிரிக்கலாம் என்று. ஒன்று பட்டியலிடப்பட்ட கம்பெனி, இரண்டாவது பட்டியலிடப்படாத கம்பெனி. பட்டியலிடப்பட்ட கம்பெனி என்ற என்னென்றால் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு பங்குகளின் விலைகள் அந்த கம்பெனியின் போர்ட்டில் நீங்க செய்தி பார்த்தீங்கன்னா இன்று பங்கு சந்தைகளின் விலை என்று சொல்லி போட்டு பாருங்க. ரெட் கலர், கிரீன் கலர், எல்லோ கலர்ல, ப்ளூ கலர்ல அந்த பங்குகளின் விலை போகும். அந்த பங்கு பட்டியல்ல எந்த நிறுவனத்தின் கம்பெனியின் பேர் இருக்கோ அவை பட்டியலிடப்பட்டவை. பட்டியலிடப்படாதவை என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல், அதாவது பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பதியாமல் பங்குகளை விற்பனை செய்த நிறுவனங்கள், அது என்னென்றால் பட்டியலிடப்படாத நிறுவனங்கள். அவற்றுக்கான உதாரணங்கள் அங்க தந்திருக்கிறேன், அதை பார்த்து கொள்ளுங்க. இவைதான் அந்த வரையறுக்கப்பட்ட கம்பெனியின் மூன்று பிரதான வகையில ரெண்டு வகை சொல்லிக்கிறேன். ஒன்று வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி, ரெண்டு வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி, மூன்றாவது கரை கடந்த கம்பெனி. கரை கடந்த கம்பெனி, அந்த கரை கடந்த கம்பெனி என்றா என்ன என்றா, கரை கடந்த கம்பெனி ஏதாவது ஒரு நாடொன்றில் கூட்டுநந்த கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டு அந்த நாட்டில் இருந்து வெளியே வணிகத்தை ஆரம்பிக்கின்ற போது அந்த கம்பெனிகள் கரை கடந்த கம்பெனிகள் சொல்லப்படும். என்னென்று சொன்ன விளங்கிச்சா? எப்படி என்றால், இலங்கை கம்பெனி சட்டத்தின் கீழ் ஒரு கம்பெனி பதியப்பட்டு அந்த கம்பெனி இலங்கையில வியாபாரத்தை ஆரம்பிக்காமல் இந்தியாவில் போய் கம்பெனி ஆரம்பித்தால் அல்லது அமெரிக்காவில் போய் கம்பெனி ஆரம்பித்தால் அதுக்கு பேர் தான் கரை கடந்த கம்பெனி. அப்ப இங்க கம்பெனி சட்டத்தில் பதிவு செய்து அவர்கள் வெளிநாடுகளில் தங்களோட வணிக அமைப்பை ஆரம்பிப்பார்களாக இருந்தால் அவற்றுக்கு பேர் தான் கரை கடந்த கம்பெனி. இவைதான் மூன்று வரையறுக்கப்பட்ட கம்பெனியின் நோட்ஸ். கரை கடந்த கம்பெனி என்ற என்ன? இலங்கையில ஒரு நாட்டின் கம்பெனி சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு அவை அந்த வணிகங்கள் வெளிநாடுகளில் தங்களோட வணிக முயற்சியில் ஈடுபடுவது கரை கடந்த கம்பெனி. ஆக வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் இந்த மூன்று வகைகளின் ஆரம்ப விளக்கம் பார்த்திருக்கிறோம். வரையறுக்கப்படாத கம்பெனி இலங்கையில இல்லை என்று சொன்னால் அதன் நோட்ஸ் அங்கே இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இவற்றை நாங்கள் இப்ப இதோட பார்க்கலாம். பிணைகளால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்றா என்ன என்று தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.